எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு புடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 100 சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்கறதுனால கம்மியான குவான்டிட்டியும் வீடியோ கடைசியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 100 சோமாஸ் செய்யறதுக்கு நம்ம 1.5 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சோமா செய்யறதுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும், இறுக்கமாக இருக்கும். அதாவது 20 நிமிஷம் நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சோமா செய்யறதுக்கு அடுத்தது பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை செவந்துடக்கூடாது, சும்மா சூடானா போதும். அடுத்தது 1/4 கிலோ நிலக்கடலை எடுத்திருக்கோம், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் கசகசா எடுத்துருக்கோம், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய தேங்காய் எடுத்து நம்ம திருவி வச்சிருக்கோம். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கணும். வறுத்த கடலையை ரவை பருத்துக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக விட்டுறக்கூடாது. வறுத்த நிலக்கடலையை நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு 1-2 அரைச்சி அதில் போட்டுக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க நிலக்கடலையும் பொட்டுக்கடலையோட நம்ம இந்த வறுத்த கசகசாவையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க தேங்காயும் இந்த கடலையோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கலவைக்கு 1 கிலோ சர்க்கரை நம்ம சேர்த்திக்கலாம்.
6 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இந்த கலவையில் சேர்த்திக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சோமாஸ் தேய்ச்சிக்கலாம். இப்போ உருட்டி வச்சிருந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் இடையில மாவு தொட்டு நல்லா லேசாக தேய்க்கணும். இந்த மாதிரி லேசாக தேய்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். சோமாஸ் அச்சு வந்து நம்ம மரத்துலேயும் கிடைக்குது, இந்த மாதிரி ஸ்டீல்லேயும் கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்பூனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம லேசாக தேய்ச்சி வச்சுருக்கோம். அந்த சப்பாத்தி மாதிரி மாவை வந்து இந்த கட்டை மேலே வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பூரணத்தை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் வந்து நம்ம கொஞ்சமாக மைதா மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை தொட்டுட்டு இந்த ஓரங்களில் நம்ம தொட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும், பிரியாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிருச்சுன்னா அந்த பூர்ணம் பூரா வெளியே வந்துடும், நமக்கு வந்து கருப்பாயிடும். அதனால் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. மீடியம் ஹீட்லேயே வந்து நம்ம வந்து சோமாஸை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெரிய குவான்டிட்டி செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்தது சின்ன குவான்டிட்டி செய்யறதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு, 1 டீஸ்பூன் நெய், சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் நிலக்கடலை, அதுக்கு 30 கிராம் கசகசாவும், ஒரு சின்ன தேங்காய், 350 கிராம் சர்க்கரை, ஒரு 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சின்ன குவான்டிட்டி சோமாஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம 100 சோமாஸ் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.